இல்லை அவர் சில இதெல்லாம் சொல்கிறார், இந்த முறைகேடுகள் இதெல்லாம் சொல்கிறார். நீங்கள் ஏற்கனவே அதில் குறுக்கிட விரும்புறீங்க. மகாத்மா விஷயத்தில் கோட்சே எந்த இடத்துலையும் காந்தியை நான் கொல்லவில்லை, காந்தி கொலைக்கும் எனக்கும் தொடர்பில்லை, கோட்சேவை எங்களோட தொடர்புபடுத்தாதீங்கன்றார். எப்படி பிஜேபியோட தொடர்பு யாருங்கிறத கோட்சேவுடைய தம்பி வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. நாங்கள் எந்த இயக்கத்தில் பயணித்தோம், எந்த சித்தாந்த உள்வாங்கி இருக்கோம், யாருக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கோம்னு டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்குது. இல்லாத போல அதை சொல்கிறோம். அப்போது கோட்சே காந்தியை நான் கொலை செய்யவில்லைன்னு மறுத்தாரா? தன்னுடைய குற்றத்தை மறுத்தாரா? இல்லை, கோட்சே அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஏன் காந்தியை கொன்றேன்? பேரறிவாளன் ஏற்றுக்கிட்டாரா? பேரறிவாளன் நான் தான் ராஜீவ் காந்தியை கொலை செஞ்சேன்னு ஏற்றுக்கிட்டாரா? இல்லை, அவர் லீகலாக ஃபைட் பண்ணார். சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறார். போராட்டம் நடத்தி விசாரணையில அவருடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக நிறுத்தப்பட்டது தவிர இல்லாதவர்னு சொல்லவே விடுவிக்கப்பட்டார். அதுக்காக அவர் குற்றமற்றவர் ஆயிட மாட்டார். விடுவிக்கப்பட்டாரா? குற்றமற்ற அவர் குற்றம் உடையவர். அவர் நீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்டவர் அவர் சொல்றாரு. இது நீங்க அழகா அதை திருத்துறீங்க. நான் லீகல் பாயிண்ட சொல்றேன். அவர் நிரபராதியா குற்றம்? நான் லீகல் பாயிண்ட சொல்றேன். நான் அவரை பொறுத்த வரைக்கும் லீகல் ராஜீவ் காந்தியை கொன்றவர்கள் இந்திய நீதிமன்றம் அவரை விடுவித்தது. பேரை மாத்த உச்ச நீதிமன்றம் விடுவித்தது. மற்றவர்களாக முடியாது, குற்றம் உடையவர்கள் தான். அதை காங்கிரஸ் பாலச்சந்திரன் கேட்டுள்ளாரு. அதாவது ஓகே, பேரறிவாளன் தான் குற்றம் செய்தேன்னு சொல்லல. அவரை விசாரித்தவர் அவர் சொல்லாத வாக்குமூலத்தை நான் எழுதிவிட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்தார் சொன்னார். அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுக்குள்ளால. அப்படிப்பட்டவர் சட்ட போராட்டம் நடத்தி வெளியே வர்றாரு. முதலமைச்சர் மட்டுமா கட்டி தள்ளுனாரு? ஏன் உங்க கூட்டணியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர எல்லா கட்சியும் தான் அவரை வரவேற்றிருக்கிறது, அவருடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறது. அதுவும் கோட்சே ஒன்னா? கோட்சே பயங்கரவாதி, பேரறிவாளன் பயங்கரவாதியா? கோட்சே தீவிரவாதி, பேரறிவாளன் தீவிரவாதியா? ஆமா, டெரரிஸ்ட். விசாரணை அதிகாரியுடைய வாக்குமூலத்தை பாருங்க. கோட்சே விசாரிச்ச எந்த அதிகாரி எப்படி சொன்னா? கோட்சே சொல்லாத பாயிண்ட் எழுதி வச்சுட்டேன்னு எந்த அதிகாரி சொன்னாப்ல? ஆனா பேரறிவாளன் கேஸ்ல அது இருக்குல்ல. அப்போ ரெண்டையும் எப்படி நீங்க சமன் பண்றீங்க? அப்ப காந்தி படுகொலை என்பதும் காந்தியை படுகொலை செய்த சித்தாந்தம் என்பது இவங்க சித்தாந்தம். ஏன் கோட்சே தம்பியுடைய வாக்குமூலத்தை இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ அதை மறுத்தீங்களா? மறுக்க முடியுமா உங்களால? அவர் ஆர்எஸ்எஸ்ல பயணிச்சாரா இல்லையா? அவர் கொலை செய்த போது ஆர்எஸ்எஸ் இல்லை. அதுதான் பாயிண்ட். பயணிச்சது போது ஆர்எஸ்எஸ் இருந்திருக்கலாம். அவர் கொலை செய்த போது ஆர்எஸ்எஸ் இல்லை. இப்ப யார் நீங்க திருப்பி அது ஆர்எஸ்எஸ் ஒப்பிடுறது தப்புன்னு தான் பாயிண்ட். சரி, இப்ப யார் ஆர்எஸ்எஸ் யார் ஆர்எஸ்எஸ் இல்ல அதையாவது சொல்லுங்க. என்ன இப்ப யார் ஆர்எஸ்எஸ்? அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது நீங்க சொல்றதுதானா? உங்க சர்டிபிகேட்டா? எது உங்க சர்டிபிகேட்? நீங்களே சொல்லுங்களாங்க. யார் ஆர்எஸ்எஸ்? நீங்க தவறாக சொன்னால் அது நிச்சயமாக உள்ள வரணும். காந்தியை கொலை செய்யும்போது ஆர்எஸ்எஸ், காந்தியை கொன்றபோது அவர் ஆர்எஸ்எஸ் இல்லை. அந்த தம்பி அவர் சொல்லிருப்பாரு, அதையும் கேட்டுக்கோங்க. அதுக்கு என்ன சான்று? அவர் ஆர்எஸ்எஸ் சொல்றீங்கல்ல, தம்பி சொன்னாரா? அவர் ஆர்எஸ்எஸ் இல் இருந்தார் காந்தி கொன்றபோது. இல்ல, நீங்க செக் பண்ணுங்க. என்ன சொல்றேன்? நான் ஓபன் சேலஞ்ச் விடுறேன். ஒருத்தர் இவர் கூட ஆர்எஸ்எஸ் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அவரா சொன்னதா உண்டு. ஸ்ரீராம் ஆர்எஸ்எஸ் இல்லையான்னு எது ப்ரூவ் பண்ண முடியாது. அவரா சொல்லணும். நான் ஆர்எஸ்எஸ் சொன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கணும். இல்ல நான் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் இல்லதான். ஏன்னா அது ஒரு ஃபேக் இதுதானே. ஒரு பதிவும் கிடையாது, ஒரு ஐடி கார்டு கிடையாது, ஒரு உறுப்பினர் சேர்க்கை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 100 வருஷம் இல்லாம 100 வருஷம் 100 ஆண்டு கால இயக்கத்தை கேளுங்க. 100 வருஷம் நூற்றாண்டு கால இயக்கத்தை 100 வருஷம் ஆர்எஸ்எஸ் பத்தி என்ன சொல்லிருக்காரு? நீங்க அம்பேத்கரை பத்தி நீங்க புகழ்றீங்கல்ல, அவர் என்ன சொல்லிருக்காருன்னு போங்க. அவர் நாக்பூர்ல போய் விசிட் பண்ணத சொல்லுங்க. அவர் அங்க என்ன பார்த்தாருன்னு அவர் சொல்லுவாரு. அவரை கேட்டுக்கோங்க. அப்ப தெரியும் ஆர்எஸ்எஸ் ஃபேக்கா உண்மையானு. 100 வருஷம் அவங்க சிக்கல். ஒரு பதிவு இல்லாத, ஒரு உறுப்பினர் அட்டை இல்லாத எவன் ஆர்எஸ்எஸ் னே சொல்லிப்ப எனக்கு என்ன பயம்? இப்ப இவர் எதுல குண்டு வச்சு எனக்கு என்ன பயம்? இவர் ஐஎஸ்எஸ் கூட தொடர்பு நான் சொல்லுவேன். இவர் ஏதாவது சிக்கல்ல மாட்டி ஐஎஸ்எஸ் ஓட தொடர்புக்கு நான் சொல்றேன். ஏன் ஐஎஸ்எஸ் சொல்றீங்க? சிக்கல்ல மாட்டி என்ன இப்ப என்ன குண்டோட தொடர்பு எதுக்கு என்ன குண்டோட தொடர்பு? நாங்க தொடர்பு ஆர்எஸ்எஸ் தீவிரவாத இயக்கமா நான் கேக்குறேன். உங்க ஐஎஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஒண்ணா சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, ஐஎஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஒண்ணா சொல்ல முடியுமா? ஆமா, என்ன தடைப்பட்ட இயக்கம்? சொல்றது என்ன தப்பு இருக்கு? ஸ்ரீராம் நீங்க ஐஎஸ்எஸ் சொல்லுங்க. ஸ்ரீராம் இல்ல நீங்க தடுக்கல. இல்ல நான் ஒரு விஷயத்தை கடுமையா கண்டிக்கிறேன். ஆர்எஸ்எஸ்-ஐயும் ஐஎஸ்எஸ்-ஐயும் ஒண்ணா நீங்க ஒப்பிடுறது தப்பு நான் சொல்றேன். கடுமையா கண்டிக்கிறேன். தீவிரவாத ஒப்பிடுறது தப்பு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பை அவமானப்படுத்துறீங்க. ஸ்ரீராம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை அவமானப்படுத்துறீங்க. ஆர்எஸ் அமைப்பை அவமானப்படுத்துறீங்க. ஐஎஸ்எஸ் ஓட ஒப்பிட்டு ஆர்எஸ்எஸ் அவமானப்படுத்துறீங்க. ஐஎஸ்எஸ் சார் ஐஎஸ்ஐஎஸ் ஆர்எஸ்எஸ் ஒண்ணு கிடையாது. அதுதான் அப்ப அது நீங்க
என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு நீங்க தான் தப்பா ஒப்பிடுறீங்க நீங்க தப்பா ஒப்பிடுறீங்க நீங்க தப்பா ஒப்பிடுறீங்க நீங்க தான் தப்பா ஒப்பிட்டீங்க ஸ்ரீராம் நீங்க தான் தப்பா ஒப்பிட்டீங்க நீங்க தான் தப்பா ஒப்பிட்டீங்க தப்பா சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க சொன்னதை நீங்க திரும்பி பாருங்க நீங்க சொன்னதை திரும்பி பாருங்க நீங்க சொன்னதை திரும்பி பாருங்க ஃபேக் ஆர்கனைசேஷன் சொன்னாரு RSS ஃபேக்கா இல்ல நீங்க சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் RSS ISS ஃபேக்கா இல்ல RSS ISS ஒண்ணா நீங்க சொல்றது தப்பு இல்ல ஃபேக்கான்னு சொல்லுங்க என்ன பேசுறீங்க நீங்க சொல்லுங்க ஃபேக்கா இல்ல சார் நான் அத சொல்றேன் நீங்க சொல்லுங்க சார் ஃபேக்கா இல்ல நான் என்ன கேக்குறேன் நீங்க டைவர்ட் பண்றீங்க ISS RSS ஒண்ணுன்னு சொல்றது முதல்ல தப்பு அத நீங்க பின்வாங்குங்க அத பின்வாங்குங்க அது தப்பு அது நான் எங்க சொன்னேன் நீங்க சொன்னீங்க நான் அவர் RSS சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் சொல்லிப்பேன் நான் சொல்றேன் ISIS தீவிரவாத அமைப்பு சார் ISIS தீவிரவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்பு RSS இங்க நூற்றாண்டு காலமா இயங்குது அப்படி அதை ஒப்பிடாதீங்க அதாவது தாலிபானை கட்டிப்பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கிறது யாருன்னு இப்ப தெரியுமா யார் கட்டிப்பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கா யார் தாலிபான தீவிரவாதின்னு சொன்னா இப்ப அவங்களோட கொஞ்சிட்டு இருக்கிறது யாரு இன்னைக்கு சர்மாங்கிறவர் பாகிஸ்தானுக்கு ISISக்கு உளவு பார்த்ததா கைது செய்யப்பட்டிருக்காரு சர்மாங்கிறவர் என்ன முஸ்லிமா சர்மா யாரு சர்மாங்கிறது எந்த சமூகம் யார் அது அப்போ இவங்க சிக்கிறது பூரா இவங்க தான் சிக்கிறவன் பூரா இந்த ஆட்கள் ஆனா பழிய கொண்டு முஸ்லீம் சிக்கரை ஒட்டிடுவாங்க சர்மாங்கிறவன் முஸ்லீமாங்க இன்னைக்கு இந்த வாரம் சிக்கிருக்காங்க ISISக்கு உளவு பார்த்தவனா இந்தியாவில் வந்து இந்திய வங்கிகளை கொள்ளையடிச்சிட்டு போனவன் எவன் முஸ்லீம் அவ்வளோ பேர் இந்த குரூப் தான் வந்து இன்னைக்கு நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் பிரக்யா சிங் தாக்கூர்னு ஒருத்தர் மாலேகான் குண்டுவெடிப்புல சிக்கினாங்களா இல்லையா சிக்கினவன இவங்க என்ன சொன்னாங்க எவன்லாம் சிக்கறானோ அவனுக்கு எங்களுக்கு தொடர்பு கிடையாது நம்ம எம்என்ஆர்ஜிக்கு வந்துரும் இந்த பதிவுல நீங்க அதாவது RSS உடைய ஃபங்க்ஷனிங் முறையை சொல்றேன் நான் அதுல வந்து பதிவு கிடையாது அதுக்கு உறுப்பினர் சேர்க்கை கிடையாது அவர் என்ன சொல்லணும் அதுதான் அதுல என்னன்னா அதுல ஒரு நான் என்ன சொல்றேன் கணவாஸ் நீங்க சொல்ற விமர்சனம் சரி கேளுங்க ஆனா நூற்றாண்டு இயக்கம் இல்ல எத்தனை நூற்றாண்டு இருக்கட்டுங்க நாஜி படை கூட பல நூற்றாண்டுகால இயக்கம் தான் ஹிட்லர் நாஜி படை அதை ஏத்துக்க முடியுமா நான் என்ன சொல்றேன் நான் இப்ப தூக்கி விசிக உறுப்பினர் கார்டு போடுவேன் ஜனநாயக நாட்டுல பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியினுடைய மெம்பர் நான் அவர் RSS மெம்பர் சொல்றாருல ஒரு கார்டு தூக்கி போட சொல்லுங்க பேசலாம் வரேன் அப்ப இவர் ஒரு குற்றம் செஞ்சாருனா நிரூபிக்க முடியாதுங்கற அதுக்காக தான் நான் சொல்றேன் ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷனுக்கு உண்டு கட்சியில சேர்ந்தா நான் கட்சிக்காரர் ஆர்கனைசேஷனுக்கு மெம்பர்ஷிப் உண்டு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மெம்பர்ஷிப் உண்டு ஃபைன் ஆர்கனைசேஷனுக்கு மெம்பர்ஷிப் உண்டு பதிவு உண்டு அட்டவணை உண்டு பொறுப்பாளர் பட்டியல் உண்டு எதுவுமே இல்லாத எம்என்ஆர்ஜி பத்தி சொல்லிருக்காரு அதுக்கான பதில் கேட்கலாம் ஓகே கான்ஸ்டன்ட் இந்த 5000 கோடி சொன்னார்ல ஆமா எப்பங்க இந்த வருஷம் 24 23 சரண்டர் பண்ணது எப்போ 23 24 fraud ஏன் fraud this statement is very fraud ஏன் fraud சொல்லுங்க அந்த மதுரையில NGO ஒருத்தர் எடுத்து உங்களுக்கு டேட்டா கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் நீங்க சொல்லுங்க சார் அவர் சொல்லுங்க நாங்க கவர்மெண்ட் சார் நான் தரேன் சார் நாங்க கவர்மெண்ட் நான் சொன்னதுல தப்பே இல்ல சார் நாங்க கவர்மெண்ட் சொன்னால நான் பாறேன் நாங்க கவர்மெண்ட் நாங்க சொல்றதா உண்மை போற வாரம் பேசுறதா உண்மை போய் தான் சொல்லுது போற வாரம் பேசுறதா உண்மை நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தயவு செல்வராஜ் மிக தெளிவா சொல்லி இருக்காங்க